ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இமேஜ் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் HTML CSS மட்டும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது ரவுண்டாக இருக்க இமேஜை எப்படி ஸ்கொயராக மாற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டியூ கிளாஸை ஓப்பன் பண்ணுறேன். டாட் ஸ்கொயர்னு கொடுத்துக்கிட்டேன். டியூ கிளாஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே போட்டுக்கிறேன். இந்த இமேஜுக்கு நெக்ஸ்ட் லைன் ஓப்பன் இது கொடுத்து நம்ம க்ளோஸ் டியூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு இருக்க நேமை இமேஜ்னு மாற்றிக்கிறேன். அது ஒரு கிளாஸ். மேலே ரவுண்டுக்கான ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஸ்கொயருக்கான ஸ்டைல்ஸு நம்ம டைப் பண்ணுவோம். டாட் ஸ்கொயர். ஏன் நான் ஸ்கொயர்னு கொடுக்கணும், அந்த கிளாஸ் தான் கீழே இருக்குது. அதோட கிளாஸை நான் மேலே கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட சைஸ் வித்து எவ்வளோ இருக்கணும், 500 px நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு அதுக்கும் 500 px கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் ஸ்கொயர் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜுக்கான இதை ஸ்டைல்ஸ் நம்ம எழுதணும். கீழே அந்த கிளாஸை கொடுத்துருக்க அந்த கிளாஸ் ஸ்டைலில் கால் பண்ணிக்கிறேன். அதோட வித் எவ்வளோ காட்டணும், இமேஜோட சைஸ் வித் 100%, ஹைட் to 100%. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபிட் இது கவர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு. அவ்வளோதான், ரவுண்ட்லேருந்து ஸ்கொயர் கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ட்விட்டர் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி, பை, டாடா.